ரோஷ் அஷன்னா. தட் மீன்ஸ் இது வந்து ஒரு ஜீவிஷோடைய நியூ இயர். ரோஷ் அஷனா என்பது ஜீவிஷோடைய நியூ இயர். அதாவது இறைவன், எல்லாம் வல்ல இறைவன் இந்த பூமியை படைத்த நாள். அதாவது செடி கொடி ஆதியாகமம் 1:1 சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஓகே, பூமியானது எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையாக இருந்தது. ஆனால் ஜலத்தின் மேல் தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆக்சுவலாக இந்த ரோஷ் அஷனா என்ன சொல்ல வருது அப்படின்னா, பழைய நிலைமைகள் இருந்து ஒரு புது துவக்கத்தை, ஓகே, பழைய காரியங்கள்ல இருந்து ஒரு புது துவக்கத்தை. இந்த துவக்கத்துக்கு பேர் தான் ரோஷ் அஷன்னா. மாத்திரமல்லாமல் இதனுடைய டெஃபினிஷன்ஸ் இன்னும் நிறையா இருக்கு. பட் பைபிள் கிளியராக சொல்றது என்னன்னா, இந்த உருவாக்கின ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி சொல்றது. தட் மீன்ஸ் தி வர்ஷிப் ஃபெஸ்டிவல். லேவியராகமம் 23:23. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஓகே, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. நல்லா கவனிங்க. எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை. நல்லா கவனிச்சுக்குங்க. எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாக இருப்பதாக. இது காட்ஸ் வேர்ட் டிரான்ஸ்லேஷனில் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். Tell the Israelites on the first day of the 7th month hold a worship festival. இது என்னது? இது ஆம்பிளிஃபைடு கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் வரும். ஓகே, ஈவன் நீங்கள் ஆம்பிளிஃபைடில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் வரும். பட் இது செப்டம்பர். எஸ், அங்கே பாருங்கள். Say to Israelites on the first day of the 7th month, almost October, you shall observe a day of Solomon sabbatical rest, a memorial day announced by blowing of trumpets, a holy called assembly. இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ராஃபட் இது அக்டோபர் மந்த் தானே நம்ம செலிப்ரேட் பண்ணணும், நம்ம ஏன் செப்டம்பரில் கொண்டாடுறோம் அப்படின்னு. இப்போ இதை நம்ம கொண்டாடும் போது நல்லா கவனிங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கொண்டாட்டம் வேணும். ஏன் இந்த கொண்டாட்டம்? ஏன் இதை செலிப்ரேட் பண்ணுறோம்? கவனிங்க, இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரியம், எல்லாம் வல்ல இறைவன் பூமி அனைத்தையும் உருவாக்கி அதை ஆண்டு கொள்ளுங்கள். தட் மீன்ஸ் டேக் ஓவர். தட் மீன்ஸ் ஆண்டு கொள்ளுங்கள், டொமினியன் பண்ணுங்க. அப்ப ஆண்டு கொள்ளுங்கள் என்பதுக்கு அர்த்தம் செலிப்ரேட், வர்ஷிப். என்ன சொல்றாரு? வர்ஷிப். தட் மீன்ஸ் இந்த நாளை வர்ஷிப் பண்ணு. தட் மீன்ஸ் செலிப்ரேட் பண்ணு. ஸோ இந்த நாளை நம்ம நினைவு கூறும்போது, இப்போ ஒவ்வொரு வருஷமும் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு காரியத்தை, ஒரு ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். இந்த வருஷம் இந்த மாதிரி செய்ய போகிறோம். எல்லாரும் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறது என்ன தெரியுமா? இந்த வருஷமாவது நான் பைபிள் படித்து முடிச்சிடணும், இந்த வருஷமாவது நான் கரெக்டாக ஒரு 5 மணி நேரமாவது கடவுளோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஜனவரி 2ஆம் தேதி அதை விட்டுருவோம். ஜனவரி 2ஆம் தேதி அதை படிக்கிறத விட்டுருவோம். சரி, ஜனவரி 2 தான் விடுறோன்னு பார்த்தா 3 கொஞ்சோண்டு சாப்டரை திருப்புவோம், 4 இன்னும் கொஞ்சம் சாப்டரை திருப்புவோம். ஆமா, ரைட்? பட் நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த ரோஷ் அஷனா அந்த மாதிரி கிடையாது. இந்த ரோஷ் அஷனா என்ன சொல்லுதுன்னா, God fix my things. நான் கொண்டாடுறேன், உம்முடைய படைப்பை நான் கொண்டாடுறேன். நாம யாரு? கடவுளுடைய படைப்பு. நாம யாரு? கடவுளுடைய படைப்பு. அப்ப கடவுளுடைய படைப்பை நாம என்ன செய்யணும்? கொண்டாடணும். இப்போ நீங்க நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை நீங்க படைக்கிறீங்க, தட் மீன்ஸ் உருவாக்குறீங்க, கிரியேட் பண்றீங்க. ஒரு காரியத்தை நீங்க கிரியேட் பண்றீங்க, அது அக்ரி ஆச்சுன்னா என்ன செய்வீங்க? செலிப்ரேட் பண்ணுவீங்க இல்லையா? பார்ட்டி வைப்பீங்க இல்லையா? அதேதான். God இந்த வானத்தையும் பூமியும் அவருடைய ஞானத்தினாலே உண்டாக்கினார். மனுஷனை, அதாவது நம்மளை உருவாக்கினார். நாம் அதற்கு நன்றி செலுத்துகிற விதமாக, கூட இருக்கீங்களா? நன்றி செலுத்துகிற விதமாக நாம் என்ன செய்கிறோம்? அதை கொண்டாடுகிறோம். நாம் கொண்டாடும் போது நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், God fix my things. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் God ஃபிக்ஸ் பண்ணணும்? பிகாஸ் கடவுளுக்கு பிளான் இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், காடுக்கு பிளான் இருக்கு.
டுடே இன்னைக்கு காட் உங்களுடைய எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்றாரு. உங்களுடைய எல்லா ப்ராசஸையுமே காட் ஃபிக்ஸ் பண்றாரு. எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. Oh, yes. இப்போ நீங்க கேட்கலாம், ப்ராஃபட் ஆப்பிள்ஸ் எதுக்கு, ப்ரோமோகிரானட்ஸ் எதுக்கு, ஹனி எதுக்கு? ஹனி இந்த இடத்துல இருக்கும். ஓகே, Yes. இந்த இடத்துல இருக்கு. ஹனி இஸ் a symbol of promised land. எஸ் a symbol of Promised promise. land. God உங்களுக்கு எதை ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, எதை கொடுப்பேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, எஸ் எதை கவனன்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கு தான் ஹனி. இந்த ஆப்பிளும் ப்ரோமோகிரானட்டும் ஜீவிஷுடைய கல்ச்சரில் ரெகுலராக இருக்கு. எதை அவங்க செலிப்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ஆப்பிளை கட் பண்ணி ஹனியில் டிப் பண்ணி, அதாவது ஆப்பிளை வெட்டி அதை தேனில் தொட்டு சாப்பிடுவாங்க. நீங்க Yes, கேட்கலாம், yes. நாம இதை செய்யணுமான்னு. நம்ம அந்த பைபிள் தான் படிக்கிறோம். எஸ் நாம அந்த பைபிள் தான் படிக்கிறோம். ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டா பண்ணணும். எஸ் ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டா பண்ணணும். எதுக்காக நம்ம ஃபாலோ பண்றோம்? ஃபெஸ்டிவலுக்காகவா? இல்லை, என் வாழ்க்கையே ஒரு ஃபெஸ்டிவலுக்காக நான் அதை ஃபாலோ பண்றேன். ஏதோ வரோம் கைகளை அசைச்சு ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம். இது நம்மளுடைய வாழ்க்கைக்கானது. பிகாஸ் இந்த பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, புக் ஆஃப் லைஃப்னு. புக் ஆஃப் லைஃப். அந்த புக் ஆஃப் லைஃப்ல உங்க பேர் இடம் பெறணும். நான் மீண்டும் சொல்றேன், புக் ஆஃப் லைஃப்ல உங்களுடைய பேர் இடம் பெறணும். எஸ் ப்ராப்பர். மோசே சொல்றார், நான் கேட்கறத நீங்க செய்யலைன்னா என்ன செய்யுங்க, என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடும். இந்த ப்ரோமோகிரானட்ல, அதாவது இந்த மாதுளை பழத்துல 613 கொட்டைகள் இருக்கு. ஓகே, என்ன ப்ராஃபட் என்னீங்களான்னு கேட்டிங்கன்னா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த டீட்ஸ், அதாவது இந்த சீட்ஸ் எதை நமக்கு ரீப்ரசன்ட் பண்ணுது, எதை பிரதிபலிக்குது அப்படின்னா அபண்டன்ஸ். எஸ், எதை பிரதிபலிக்குது? அபண்டன்ஸ், அபரிவிதத்தை. மாத்திரமல்லாம குட் டீட்ஸ், நல்ல செயல்கள். எஸ் எஸ். நீங்க எப்பெல்லாம் அந்த ப்ரோமோகிரானட்டை நீங்க சாப்பிட்றீங்களோ மனசுல வச்சுக்கோங்க, நல்ல செயல்கள் நம் வாழ்க்கையிலே உண்டாக போகிறது. ஓ எஸ். நான் மீண்டும் சொல்றேன், நல்ல செயல்கள் நம் வாழ்க்கையிலே உண்டாக போகிறது. மாத்திரமல்லாம அபரிவிதம், நான் மீண்டும் சொல்றேன், அபரிவிதம் நம் வாழ்க்கையிலே உருவாக போகிறது. அதனால தான் இந்த மாதுளை ஜீவிஷனுடைய கல்ச்சர்ல இந்த மாதுளை அதிகமா இருக்கும். மாத்திரமல்லாம ஆப்பிள்ஸ், இந்த ஆப்பிள்ஸ் எதை ரீப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஸ்வீட்னஸ் அண்ட் ரினியூவல். ஓ எஸ். என்னது? ஸ்வீட்னஸ் அண்ட் ரினியூவல். ஒரு அற்புதமான காரியம் உங்க வாழ்க்கையில நடக்குது, அது இனிமையா இருக்கணும். எஸ். மாத்திரமல்லாம ரினியூவல், அந்த காரியத்தை மீண்டும் காட் ரீஸ்டார்ட் பண்ணணும். எஸ் ப்ராப்பர். அதுக்காக தான் இந்த ஆப்பிளை சாப்பிடுங்கன்னு சொன்னது. எஸ். அந்த ஹனி நான் ஏற்கனவே சொன்னேன், எதை பிரதிபலிக்குது? வாக்கு தத்தத்தை பிரதிபலிக்குது. இன்னைக்கு இந்த மூணுத்தையும் நாம நம்மளுடைய வாழ்க்கையில் எடுக்கும்போது நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். எஸ். அது மாத்திரம் இல்லாமல் நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்லியிருந்தேன், இறைச்சி சாப்பிட சொல்லி. அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு எனக்கு சரியா தெரியல. ஏன் இறைச்சி? அதுதான் ஃபீஸ்ட், அதுக்கு பேர் தான் கொண்டாட்டம். எஸ் எஸ். அங்க வர்ஷிப் ஃபெஸ்டிவல்னு ஒரு வேர்ட் இருக்கு. 7th month ஹோல்ட் ஏ வர்ஷிப் ஃபெஸ்டிவல். தட் மீன்ஸ் ஃபெஸ்டிவல் எப்படி கொண்டாடுவாங்கன்னா இறைச்சி இருக்கணும். எஸ். இறைச்சி மாத்திரம் இல்லாம எல்லா பல வகைகளும் இருக்கணும். எஸ் எஸ். என் கூட இருக்கீங்களா? எஸ் ப்ராப்பர். ஃபெஸ்டிவல் என்றாலே ஒரு கொண்டாட்டம். இப்போ வீட்டில் விசேஷம், வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவல், என்ன செய்வீங்க? பலகாரம் எல்லாம் நம்மளுடைய கல்ச்சர் படி என்ன செய்வோம்? எல்லா பலகாரங்களும், இட்லி, கறி குழம்பு, மத்தியானம் பிரியாணி, பாயாசம், வடை பாயாசம், இது எல்லாமே ஸ்வீட், எல்லாமே செய்வோமா? நைட் எதோட முடிப்போம்? திருப்பி நான்வெஜ் தான். அப்ப அந்த ஒரு நாள் முழுவதுமே என்னதான்? ஒரே செலிப்ரேஷன் தான். அந்த செலிப்ரேஷன் பண்றப்போ எந்த பழைய நினைவுகளும் உங்க இடத்துல வராது. எஸ் ப்ராப்பர். ஆமா ரைட்? எஸ். நீங்க ஒரு காரியத்தை கொண்டாடும் போது நீங்க நல்லா கவனிங்க, உங்க பர்த்டே வரும். உங்க பர்த்டேவை கொண்டாடும் போது ஏதாவது நீங்க அடுத்த காரியத்தை நினைப்பீங்களா? கிடையாது. உங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷன் முழுவதும் உங்க பர்த்டே மேல தான் இருக்கும். எஸ் எஸ். இந்த பர்த்டேக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்? அதேதான்.
இந்த புதிய நாளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கார். Yes, prophet. இந்த கொண்டாட்டத்துக்கு அப்புறம் நாம என்ன செய்ய போறோம், கடவுள் என்ன பிளான வச்சிருக்கார். அதனால தான் சொல்ல, உன்மேல் என் கண்ணை வைத்து Yes. ஆலோசனை சொல்லுவேன். Oh, yes. உன் காரியத்தை எல்லாத்தையுமே நான் ஃபிக்ஸ் பண்றேன். Yes. இந்த பிரார்த்தனைக்கு அப்புறமா காட் உங்க காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணட்டும். Oh, yes. கம் ஆன், நியூ பிகினிங் இஸ் கமிங் ஃபார் மீ. Oh, yes. சொல்லுங்க பார்க்கலாம், நியூ பிகினிங் இஸ் கமிங் ஃபார். New beginning is coming for me. Yes, I receive. அது மாத்திரம் இல்லாம இந்த ப்ரோமோகிரானட், இந்த மாதுளை பழம் என்ன செய்யுதுன்னு பாருங்க, ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தெல்லாம் நீக்குது. ஜீவிஸ் ட்ரெடிஷன்ஸில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிள்ளை இல்லாதவங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அந்த டீட்ஸ் எடுத்துப்பாங்க, அதாவது அந்த சீட் கொட்டையை எடுத்துப்பாங்க, மாதுளை. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, இந்த ஃபெர்டிலிட்டி கருவுறுத்தல், ஓகே, இது எல்லாமே நீங்குது. மாதுளை சுத்தம் பண்ணுமா, கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணும். Yes. சயின்ஸ் படியா. Yes. ஸோ அதனாலேயே என்ன செய்கிறாங்க, ஜீவிஷ் இந்த மாதுளை பழத்தை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. Yes. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, மாதுளை பழத்தை அதிகமாக சாப்பிடுங்க. Yes, prophet. உங்களுடைய சரீரத்தை அது சுத்தம் பண்ணும். மாத்திரமல்லாமல் உங்களுடைய ரத்தத்தை பெருக்கும். ஈவன் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளமாக இருக்காங்க, குழந்தையை பெற்றுக்கொள்கிறதுக்கு ப்ராப்ளமாக இருக்காங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, ப்ராஃபட் சொன்னார் மாதுளை பழத்தை சாப்பிட சொல்லி. ஸோ தினமும் ஒரு மாதுளை பழத்தை என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. மற்றவங்களுக்கும் என்ன செய்யுங்க, அட்வைஸ் பண்ணுங்க, ஒரு மாதுளை பழம் சாப்பிட சொல்லி. Yes. நீங்கள் கேட்கலாம், ப்ராஃபட் இதெல்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையா? அப்படி சொல்லாதீங்க, இது எல்லாமே இறைவன் படைச்சது. கடவுளை கூப்பிடுங்க, காட் நான் தினமும் நல்லா சாப்பிடணும். Yes. நல்லா சாப்பிடணும். அதனால தான் இது ஃபெஸ்டிவல். உங்கள் வீட்டு விசேஷத்தை எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்களோ அதே போல இறைவன் படைத்த இந்த பூமியை நம்ம கொண்டாடணும். Oh, yes. ஏன்னா இது அருமையான பூமி. Yes, prophet. அநேக பலன்களை கொடுக்குது. வேதம் சொல்லுது, தேசம் தன் பலனை கொடுக்கும். நான் மீண்டும் சொல்றேன், இன்று முதல் உங்கள் வாழ்க்கை மாறுவதாக. Oh, yes. நியூ பிகினிங் உங்க வாழ்க்கையில வரட்டும். நான் ரிப்பீட் பண்றேன், நியூ பிகினிங் உங்க வாழ்க்கையில வரட்டும். ரிசீவ் த நியூ பிகினிங் in the mighty name of Jesus. I receive. Receive the new beginning in the mighty name of Jesus. I receive. நீங்க கேட்கலாம், இந்த ரோஷ சரணம் என்ன செய்யணும்? எல்லா பழைய காரியத்தையும் மறந்துடணும். எல்லா மிஸ்டேக்ஸ், நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம வாழ்க்கையில் மிஸ்டேக் பண்ணாதவங்க யாருமே இல்லை. பட் கவனிங்க, உங்கள் மிஸ்டேக்ஸ் எல்லாம் முதல்ல மறந்துட்டு, உங்கள் கடந்த காலத்தை எல்லாம் மறந்துட்டு, ஒரு புதிய காரியம், ஒரு புதிய துவக்கம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுதுன்னு மனசில் வைங்க. இதுதான் இந்த ரோஷ் ஹஷனா நமக்கு சொல்ல வர்றது. மாத்திரம் இல்லாமல் இந்த ட்ரம்பட், அதாவது இந்த எக்காலம், ஓகே, இந்த எக்காலம் ஊதும் போது நல்லா கவனிங்க, டைம் ஃபார் ரிமெம்பரன்ஸ். என்னது? டைம் ஃபார் ரிமெம்பரன்ஸ். அதுவும் இல்லாமல் ப்ரொஃபெட்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ப்ரொஃபெட்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். காட் அடுத்து என்ன செய்ய போறார், நான் எதுக்காக நான் காத்திருக்கணும், எதை நோக்கி நான் வெயிட் பண்ணணும், மீன்ஸ் வாட்? ப்ரொஃபெட்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் ப்ரொஃபெட், நான் இந்த காரியத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இது நடக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காட் சொல்றாரு ஜோஷுவா கிட்ட, ட்ரம்பட் எடுத்து ப்ளோ பண்ணு, அதாவது எக்காலத்தை எடுத்து ஊது. நீ ஊதும் போது இந்த எரிகோ விழும். am I right? ஊதும் போது எரிகோ விழும். as a prophet இன்னைக்கு இந்த ட்ரம்பட்டை நான் ப்ளோ பண்ண போறேன். எதெல்லாம் தடையா நிக்குதோ, ஈவன் நோய் உங்களுடைய வாழ்க்கையில தடையா நிக்கலாம், பற்றாக்குறை உங்க வாழ்க்கையில தடையா நிக்கலாம், வியாதி, ஒரே ஒரு வியாதி கிட்டத்தட்ட 15 வருஷம் 5 வருஷம் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கு. மாத்திரம் இல்லாமல் தலைமுறையாக வந்துக்கிட்டே இருக்கு. பட் இன்னைக்கு கடவுளுடைய தீர்க்கதரிசி நான் நிற்கிறேன், இந்த எக்காலத்தை நான் ஊத போறேன். எந்த வியாதிகளா இருந்தாலும் சரி, இப்பொழுதே உங்களை விட்டு ஓட போகிறது, உங்களை விட்டு மறைய போகிறது. ஏசாயா 65 ஓகே 16 நம்ம வாசிப்போம். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன்
சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். ஓகே பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். ஓகே முந்தின இடுக்கண் மறக்கப்பட்டு ஆஹா. அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. ஒரு நிமிஷம் இருங்க. முந்தின இடுக்கண்கள் மறைக்கப்பட்ட அவைகள் என் கண்களுக்கு முன்பாக மறைந்து போயின. புரிஞ்சுக்குங்க, முந்தின காரியம் எதுவா இருந்தாலும் லிசன், பாஸ்ட் ரிக்ரெட்ஸ் இதெல்லாம் மறைக்கப்பட்டு போட்டோம். உங்க வாழ்க்கை இன்னைக்கு மாறப்போகுது. இந்த ரோஷ் ஹஷனாவில் எப்படி மாதுளை முத்து மாதுளை முத்து அதே போல முத்து முத்தா உங்க வாழ்க்கை மாறட்டும். I receive. அதனால சொல்ற பழைய முந்தின இடுக்கண் முந்தின இடுக்கண்கள் மறைக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. உங்க கண்களுக்கு முன்பாகவே என்ன செய்யக்கூடாது? மறைந்து போயின. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? because the former troubles are forgotten and because they are hid from mine eyes. oh my god. இப்ப 17 என்ன சொல்லுது பாருங்க. இதோ நான் புதிய வானத்தையும் ஆஹா. புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். ஓகே முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை. இனி என்ன இல்லை உங்களுடைய வாழ்க்கையில? முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஈவன் அது எங்க வராது? மனதில் வராது, மனசுல கூட வராது. எஸ். நான் எப்பவுமே இப்படிதான் என்னுடைய டேவை ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு நாளுமே என் வாழ்க்கை கொண்டாட்டம் தான். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றது, டெய்லி என்ன செய்யுங்க, ஸ்மைல் பண்ணுங்க. கண்ணாடி முன்னாடி போய் முதல் நின்று உங்களை பாருங்க. மற்றவங்கள பார்க்காதீங்க, மற்றவங்களுடைய எண்ணத்தை கொண்டு வராதீங்க. உங்களை பாருங்க. எல்லா பழசும் மறந்துடுங்க. ஓ எஸ். நீங்க மறக்கும் போது உங்க கண்ணு முன்னாடி எல்லாம் புதுசா தான் நிற்கும். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். ஓகே. முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. உங்க மைண்ட்ல கூட என்ன செய்யாதது? தோன்றாது, வராது. அப்போ முதல் உங்க மைண்டை விட்டு முதல் பழசெல்லாம் தூக்கி போட்டா இறைவன் இந்த வருஷத்துல 2025ல என்ன வச்சிருக்காரோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஓ எஸ். 2025ல இறைவன் என்ன வச்சிருக்காரோ அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மந்த்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஜீவிஷ் வச்சிருக்கிறது திஷ்ரின்னு வரும். திஷுரி, அதாவது புதிய துவக்கம். அதனால தான் சொல்றாரு, உங்க மைண்ட்ல இருந்தே பழசெல்லாம் தூக்கி போடுறேன். இது எல்லாத்தையும் கொண்டு வராத, அதை உன் கண்ணுக்கு நான் மறைக்கிறேன். நான் பிரார்த்தனை செய்கிறேன், எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய பழைய ஞாபகங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் ஜஸ்ட் உங்கள் தலைமையில் கை வைங்க. ஈவன் ஏன் இப்போ உங்கள் ஆஃபீஸ் கூட நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க, அங்கேயும் எவனா ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான். மறந்துடுங்க. நான் சொல்கிறேன், மறந்துடுங்க. அவனுக்கு தெரியல உங்களுடைய ஒர்த் அண்ட் உங்களுடைய வேல்யூ பற்றி. ஆனால் எனக்கு தெரியுது உங்களுடைய ஒர்த் அண்ட் வேல்யூ பற்றி. இறைவன் உங்களை முன்குறிச்சிருக்கார். God has chosen you. God has a plan for you. திட்டங்கள் இறைவன் உங்களுக்காக வகுத்து வச்சிருக்கார். இந்த ரோஷ் ஹஷனா முடிஞ்ச உடனே ஒவ்வொரு காரியமும் ஸ்டெப் எடுக்கும். நான் மீண்டும் சொல்றேன், ஒவ்வொரு காரியமும் God ஸ்டெப் எடுப்பார். எல்லா பழையதும் இப்பொழுதே மறக்கப்படட்டும். சொல்லுங்க, இப்பொழுதே நான் மறக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. நான் மறக்கிறேன். கொடுங்க மீடியா டீம், கொடுங்க கம் ஆன். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். ஓகே. முந்தினவைகள் இனி முந்தினவைகள் former shall not be remembered. மனதிலே தோன்றுவதும் இல்லை. இப்ப 18 என்ன சொல்லுது பாருங்க. அது நினைக்காம இருந்தா, நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். என்ன சொல்லுது? நான் சிருஷ்டிக்கிறதுனால, இறைவன் சிருஷ்டிக்கிறதுனால நீங்க எப்படி இருக்கணும்? மகிழ்ந்து களி கூறுங்க, சந்தோஷமா இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில எல்லாம் கடவுள் சிருஷ்டிக்கணும்னு நினைக்கிறீங்க? எஸ். இந்த ரோஷ் ஹஷனாக்கு அப்புறம் காட் எதெல்லாம் உருவாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? காட் எதெல்லாம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? காட் எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எகைன் கொடுங்க மீடியா டீம். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்னென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை, ஓகே ஜெருசலேமை விடுங்க, இப்போ நம்மளை, இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் என்ன செய்கிறேன்? நான் ப்ராஃபஸி பண்றேன். Yes, I receive. ஈவன் ஜஸ்ட் சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இப்பொழுது நான் ப்ராஃபஸி பண்றேன். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், இப்பொழுது நான் ப்ராஃபஸி பண்றேன். இன்னைக்கு இந்த gift உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகட்டும். Yes, I receive. நான் மீண்டும் சொல்றேன், இப்பொழுது இந்த gift உங்க வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகட்டும். Yes, I receive. உங்க வீட்ல களி கூறுதல் உண்டாகட்டும். Yes, I receive. சந்தோஷத்தின் சத்தம் Yes இப்பொழுதே கேட்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. Not only you, நீங்க மாத்திரம் இல்ல, உங்க வீட்ல இருக்கிற வைஃப், உங்க வீட்ல இருக்கிற உங்க ஹஸ்பண்ட், உங்க மாமியார், உங்க மருமக, உங்க பிள்ளைங்க, யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்களோ, நாட் ஒன்லி இன் யுவர் வீடு, ஓகே, உங்க ஆஃபீஸ்,
Yes. உங்க கூட வேலை செய்றவங்க, Yes. உங்க பிசினஸ், Yes. உங்க பிசினஸ்க்குள்ள இருக்கவங்க, Yes. ஈவன் உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் Yes. இப்பொழுதே சந்தோஷம் I அடையட்டும், receive. மகிழட்டும். I receive. சொல்லுங்க இப்பொழுதே மகிழ்வார்களாக. இப்பொழுதே மகிழ்வார்களாக. மீண்டும் சொல்லுங்க இப்பொழுதே இப்பொழுதே மகிழ்வார்களாக இயேசுவின் நாமத்திலே. மகிழ்வார்களாக இயேசுவின் நாமத்திலே. ஆஹா, அடுத்த வசனம் இப்ப பாருங்க, இதுதான் மெயின். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே என்னன்னைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலுக்காகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அப்ப காடோடைய சிருஷ்டிப்பு எல்லாமே எப்படிதான் இருக்கும்? அவர் கிரியேட் பண்றது, இது ஆம்பிளிஃபைட் ஆர் மெசேஜ்ல ஏதாவது கொடுங்க பார்க்கலாம், எல்லாமே மகிழ்ச்சியாக்கும். அப்ப காட் உங்ககிட்ட கொடுக்குறப்போ ஒரு காரியத்தை நீங்க ஹாப்பி ஆகுறீங்களா? அதனால தான் யோவான்ல ஒரு வசனம் இருக்கு, நீங்க மகிழ்ச்சி அடையணும், அப்படி கேட்கணும். நீங்க மகிழ்ச்சி அடையணும், அந்த பிரகாரமாக கேட்டால் உங்களுக்குள்ள மகிழ்ச்சி வரும். இப்போ ஒரு பொருளை வாங்கிட்டு சில பேர் துக்கப்படுறது உண்டு, ஐயோ ஏன் இந்த பொருளை வாங்கணும்னு. சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஏன் கல்யாணம் பண்ணணும்னு கூட கேட்குறாங்க. அப்போல்லாம் யாரும் கேட்காதீங்க, ஓகே, மகிழ்ச்சியாக இருங்க. இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு மாத்திரம் பாருங்க. But be glad and rejoice forever over what I create. Over what I create. Okay. Behold, I am creating Jerusalem. To a source of to be a source of rejoicing and her people a joy. Behold, I am creating a prophet Reuben. Behold, I am creating you, அதாவது நீங்க, to be a source of rejoicing and her people a joy. Message. Oh, look ahead with joy. Anticipate what I am creating. What I am creating. I will create a Jerusalem a sheer joy. Okay. Create my people as a pure delight. Create my people as a pure delight. பாருங்க 19 என்ன சொல்லுதுன்னு. நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். Hold on. நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து, இப்ப புரியுதா? ஃபெஸ்டிவல் இப்ப புரியுதா? ஜாய்னஸ். ஓகே, என்ன சொல்றாரு? நான் உருவாக்கி நான் அதன் மேலே மகிழ்ச்சியா இருப்பேன். கொடுங்க பார்க்கலாம். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். ஓகே. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. நான் ரூபன் மேல் களி கூர்ந்து, ஜெருசலேம் என்ற இடத்துல உங்க பெயர் போட்டுக்கங்க. And I will rejoice in Samuel and joy in my people and the voice of weeping shall be no more heard in her. Okay. Nor the voice of crying. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கப்படுவதில்லை. அப்போ உங்க வீட்ல இருந்து அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி வராது. இனி சந்தோஷம் மாத்திரம் தான் இந்த ரோஷ் ஹஷனாவுக்கு அப்புறமா. இனி இந்த ரோஷ் ஹஷனாவுக்கு அப்புறமா என்னதான் வரப்போகுது? எனக்கு இந்த வசனத்தை மெசேஜ் I will rejoice in this new Jerusalem and find great delight in my people. And find a great delight in my people. You will no longer hear the sound of weeping or no longer hear the sound of weeping or crisis of distress. Or crisis of distress. Amplified Classic. And I will rejoice in Jerusalem and be glad in my people. And the sound of weeping will no more be heard in it. Okay. Nor the cry of distress. நான் பிரார்த்தனை செய்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இந்த ரோஷ் ஹஷானாவுக்கு அப்புறம் யாரெல்லாம் அழுதுட்டு இருந்தீங்க? போதும், நீங்க அழுதது. நியூ பிகினிங், புதிய துவக்கம் வந்துவிட்டது. Yes, I receive. இனி சந்தோஷம் மாத்திரம் தான். Yes, I receive. நான் மீண்டும் சொல்றேன், இப்பொழுதிலிருந்து உங்க வாழ்க்கையில என்னதான் இருக்கணும்? சந்தோஷம். அப்போ கடவுள் ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அது எப்படி ஏற்றுக்கோங்க? சந்தோஷமா ஏத்துக்கங்க. Yes. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Yes. அழுகாதீங்க. அதனாலதான் சொல்றது, அழுகாதீங்க. அழுது நீங்க என்ன செய்ய போறீங்க? கண்ணெல்லாம் உள்ள போனது மட்டும்தான். ஓகே, கொண்டாடுறதுக்கு தயாராகுங்க. கொண்டாடினா மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம் என் கூட சேர்ந்து, என்னுடைய மகிழ்ச்சிக்காக இனி என்னுடைய வாழ்க்கையில கண்ணீர் இல்லை. என் வாழ்க்கையில கண்ணீர் இல்லை. இப்பொழுதிலிருந்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இப்பொழுதிலிருந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன். My money is responding. மீண்டும் my money is responding. My body is responding. My healing is responding. My breakthrough is responding. In the name of Jesus.
My job is responding. My job is My responding. resume is My responding. resume is responding. My thinking, My thinking. நான் என்றது எல்லாமே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. Yes. சொல்லுங்க I receive. I சொல்லுங்க oh yes. Oh yes. இதெல்லாம் எதுக்கு அப்புறமா ப்ராஃபிட் நடக்கும்? இந்த ரோஷ் ஹஷனாவுக்கு அப்புறமா.